கத்தறிவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தறிவும் செயல்கள் மகத்துவமானதே. கத்தறிவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தறிவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியறிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கத்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 9 முதல் சில வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாய் இருந்தார்கள். ஆம், பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா தன் வேலையை செய்ய இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரையும் அடிமைப்படுத்தவில்லையா, மாறாக அவர்களை யுத்த மனுஷராக அவனுடைய வேலையை செய்கிற சேர்வைக்காரரின் தலைவராக அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாய் வைத்தாராம். பிரியமானவர்களே, ஆனால் இஸ்ரவேல் ஜாதியில்லாத ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் இந்நாள் வரைக்கும் சாலமோன் இருக்கிறபடி பகுதி கட்ட வேலையாட்களாய் நியமித்தாராம். பிரியமானவர்களே, வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு போதிக்கிற போதனை, இஸ்ரவேல் அல்லாதவர்களை ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் மீதியான சகல ஜனத்தையும் சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு பகுதி கட்டுகிற ஒரு வேலையாட்களாக நியமித்தார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரையோ தன் வேலையை செய்ய அவர்களை அடிமைப்படுத்தாமல் அவர்களை எல்லாரை காட்டிலும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்தார். ஆம், பிரியமானவர்களே, ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். பிரியமானவர்களே, தானியேல் ராஜாவின் குலுமண்டபத்தில் 600 பேர் இருந்த போதிலும் தானியேலை மாத்திரம் கர்த்தர் உயர்த்தி அவரை ஒரு பெரிய அதிகாரத்தில் உட்கார வைத்தார். ஆம், பிரியமானவர்களே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் வேலை செய்கிற இடத்திலும் போகிற வருகிற எல்லா இடத்திலும், சபையிலும் சங்கத்திலும் சீட்டிலும் வீட்டிலும் பள்ளியிலும் உறவுகள் மத்தியிலும் தேசத்திலும் கர்த்தர் எல்லாரை காட்டிலும் மேலான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசத்தோடு வைத்து ஜெபித்து ஜெயமிடுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.